ஹாய் பசங்களா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா படிச்சு நெறைய மார்க் வாங்குங்க. ஓகேவா? இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இஸ்டு சம் அதாவது விகிதத்தில இருக்கக்கூடிய சம் தான் பார்க்க போறோம். இதில பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? 11:2 நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 13:x அதாவது கொஸ்டின் மார்க் குடுத்துருக்காங்க. அத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணுமா? நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஏதோ ஒரு பைனரி ஆப்பரேஷன் யூஸ் பண்ணி இங்க வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த மாரி சம்ஸ் நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, டிஎன்பிசி மாரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க இப்பவே என்னோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் எல்லா எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேவா? இங்க பாருங்க என்ன குடுத்துருக்காங்க? 11:2 தானே. இத ஏதாவது ஒரு பைனரி ஆப்பரேஷன் பண்ணி, இங்க என்ன வரணும்? 2 வரணும். அப்ப என்ன பண்ணலாம்? 1 + 1 உங்களுக்கு 2 வருமா? அத போட்டு பாருங்க. 1 + 1 = 2. அப்ப இங்க என்ன வரணும்? 1 + 3 = 4 வரணும். நமக்கு ஆப்ஷன்ல 4 எங்கேயாவது இருக்கா? இல்ல. அப்ப நம்ம செஞ்ச இந்த மெத்தேடு தப்பு. ஓகேவா? வேற ஏதாவது யூஸ் பண்ணி பாருங்க. வேற என்ன பண்ணலாம்? 11 இருக்கா? 11 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. என்ன வரும்? 121. இப்ப இந்த 3 நம்பரையும் என்ன பண்ண போறோம்? மல்டிப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஸோ 1 × 2 × 1 தட்ஸ் ஈக்குவல் டு வாட்? 2 தானே. அதே மாரி தான் நம்ம 13யும் பண்ண போறோம். இப்ப 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 169. அதையும் என்ன பண்ண சொன்னேன்? 3யுமே மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 6 × 9. இப்ப என்ன வரும் பாருங்க? 6 9s are 54. அதானே ஆன்சர் நமக்கு. ஸோ ஆப்ஷன்ல இருக்கா பாருங்க. இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு கரெக்ட்டான ஆன்சர். ஓகேவா? இத மாரி தான் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துலயுமே கேட்பாங்க. நீங்க இப்பவே பிராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ பசங்களா! இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.